ஒரு வாழ்க்கையில எல்லா சுகமும் எல்லா வளமும் பெற்று வாழ போறது இல்ல, நிறைய இல்ல இருக்கிறாங்க, நிறைய இல்ல. புருஷன் செத்து போய் கொண்டாடி இருக்கிறோம், கொண்டாடி செத்து போய் பிள்ளைங்க இருக்கிறோம், பையன் இல்லாம புள்ள இருக்கிறோம், புள்ள இல்லாம பையன் இருக்கிறோம், பிள்ளைங்களே இல்லாம இருக்கிறோம். காலத்தின் கோலம் விதி பையன் அவரவர் பூர்வ விலை பாவம், அதனால் தர்மங்கள். அதனால் நான் சாந்தனாதேவி கல்யாணம் செய்து கணவனும் மனைவியும் உடல் உறவு கொண்டு எனக்கு அழகான ஒரு ஆண் பையன், ஒரு ஆண் பையன். சரி, அவனுக்கு அவன் சாந்தசீலன் என்று பெயர். சாந்தசீலன் அவன் பிறந்து விவரம் தெரியா முன்னமே, பால்மனம் மாறா முன்னமே என் கட்டிய மனைவி செத்து மடிந்தான். இதை விதி என்று சொல்வதா வேறு என்ன சொல்வது? ஒரு தாய்ப்பாளி வாழ்க்கையில வேதனையும் வேதனை, இது பெரிய வேதனை. ஆமாங்க, கல்யாணம் செஞ்சு கட்டின பொண்டாட்டி ஒரு பையனை பெற்று பச்சளம் குழந்தை பால் மனம் மாறாத ஒரு பழகனை விட்டு கட்டிய மனமே மடிந்து விட்டான். எப்படி அந்த குழந்தைய வருது? ஒரு புருஷன் இல்லாம ஆவல் இல்லாம ஒரு பொம்பளை இருந்தா அந்த பிள்ளைய பெற்று வளர்த்தி வாலிப செய்யும். ஆனா ஒரு பொம்பளை இல்லாத ஒரு ஆம்பளை அந்த குழந்தைய எப்படி வளர்த்துவது? சுவாமி அதை பாடு விட்டு சீராட்டி அந்த குழந்தைய நான் வளர்த்தினேன். ஆனா என்னை போல ராஜாக்கள் உற்றார் உறவினர் மறு திருமணம் செய்து கொள் என்று மன்றாடினார். கட்டில பொண்டாடி செத்து போயிட்டான். சரி, நீ இளம வயசு தானே, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. அப்படி நான் மறுதினம் திருமணம் செய்தா மாற்றம் கொடுமை வரும். மாண்டு மடிந்தா மனைவி மடிந்தால் என்ற கவலையை மனிதனை கொள்வதா? பெத்த மகனை வளர்ந்தால் என்று என் மனிதனை சந்தோஷத்தை கொள்வதா?
சாந்தசீலன் என்று பெயர் வைத்திருக்கான். ஓ சாந்தசீலன். சரி 16 வயது. அதனால சாமி இந்த கவலை எல்லாம் போகட்டும். இன்னொரு மனசு சந்தோஷமான ஆசை என்ன தெரியுமா? என்னங்க ஆசை? லேலியான திருமணம் செய்வோம் என்று சாமி பெற்றவங்களுக்கு எப்பயுமே பிள்ளைங்க மேல பாசம் இருக்கு. ஆமாங்க. பிள்ளைங்களை பெத்து வளர்த்தினால் மட்டும் போதாது. பருவகாலத்துல அதுக்கு ஒரு மங்கலியம். இன்னைக்கு நிறைய பேரு தப்பா நினைக்காதீங்க. நான் கண்ணார பாக்குறேன். பட்டத்துல பயிரிடணுமா? பட்டத்துல பயிரிடணும். பட்டத்துல பயிரிடலாம். அந்த செல்லாம் வெள்ளாம சரியா விளையுமா? விளையாதுங்க. அது போல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பருவத்தில் அதுக்கு மங்கலியம் செய்யணும். பருவத்தில் நிறைய பேரு சரி பெரிய இடம் வரட்டும், பணக்காரன் வரட்டும், வேலையா இருக்கிற வரட்டும், அது சுத்தி முத்தி பார்க்க எவனோ ஒருத்தர் குடிச்சு ஓடுது. அப்புறம் தலையை கீழே குமிச்சுக்கிறாங்க. தப்பு. பருவத்தில் அதனுடைய விதிப்பயல் எப்படி அப்படி. கோடீஸ்வரன் கோமநாண்டி ஆவறதில்ல, கோமநாண்டி கோடீஸ்வரன் ஆவல. இதெல்லாம் விதிப்பயல். விதிப்பயலை வேந்தனும் அறிய மாட்டான். சரி பருவத்தில் ஒரு பையனுக்கோ ஒரு பிள்ளைக்கோ மங்களி செய்யணும். அதுதான் கற்றவனுடைய கடமை. அதனால என் மகனும் 16 வயது ஆகிவிட்டான். சாந்தசீலன் என் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்யணும். சரிங்க. அப்படி மகனுக்கு கல்யாணம் செய்வதாக இருந்தாலும் அவன் சம்மதத்தை கேட்கணும். அவன் சம்மதத்தை கேட்கணும். இரண்டாவது எனக்கு பின்னால் நாடாளுவதற்கு அவனுக்கு பட்டம் சூட்டணும். ஆமாங்க. ஒரு வாரிசு சிற்றரசன். சரி. அதனாலே அந்த இடத்துக்கு சென்று மாதவா
நம்ம கேட்ட சம்பந்தம் வேண்டுமல்ல ஆமாங்க. பெண் எங்க இருக்கிறது என்று சேவர்களை விட்டு நாடக தோறும் பெண்ணை தேடி என் மகனாகிய சாந்திசேனனுக்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்த பிறகு என் நாட்டுக்கு இலவச பட்டம் கட்ட வேண்டும். குடிமக்கள் குறைய தீர்க்க வேண்டும் அல்லவா? அதனால அந்த புறத்தில் சென்று தந்தையார் அழைத்தார் என்று என் மகனாகிய சாந்தசேனனை அழைத்து வருகிறார். ரெடிங்க ஒன்று பார்க்க போயிடலாங்க கூட்டிட்டு. இல்லை, அவன் சம்மதத்தை தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க. பெண்ணை பார்ப்பது பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறானா இல்ல வேண்டாங்கிறானா இல்ல வேற அவங்க மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டு பெண்ணை நினைத்து கொண்டிருக்கானா இதெல்லாம் தெரியணும். தெரியுங்க. அதனால அந்த இடத்துல சென்று தந்தையார் அழைத்தார் என்று என் மகனை ஓடோடு அழைத்துக் கொண்டு வா. சீக்கிரம். அதே நேரத்தில் சாந்தசீலன் சபைநாடி வருவதன் காண்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.